ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் பானுஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி லெஃப்ட் ஓவர் இட்லி பேட்டர் வச்சு ஒரு டேஸ்டியான குழி பணியாரம் செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போடணும். கடுகு நல்லா வெடிஞ்சு வரும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும். நம்ம இதில் வெஜிடபிள் கூட சேர்த்து செய்கிறதா இருந்தால் செய்யலாம். இதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வறுத்துட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு நான் மாவில் தனியாக உப்பு போட்டிருக்கேன். அதனால் இந்த இதுக்கு வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். வதங்கி ஆற வச்சதுக்கப்புறமா இட்லி மாவில் நான் கலந்துருக்கேன். இப்போ நம்ம குழி பணியாரம் ரெடி பண்ணலாம். நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு கடை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். கடை நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான் எல்லா குழியிலையுமே. பாருங்கள், இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இதில் இப்போ நம்ம பொறுமையாக ஒரு ஸ்பூன் மாவு எடுப்போம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வேக விடணும். இப்போ வந்து நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். பாருங்கள், நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை திருப்பி விட போகிறேன். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. ஒன்றொன்னா பொறுமையாக திருப்பி விட வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருந்தால் இப்படி ஒட்டாமல் அழகாக வரும். ஹெல்தியான கார குழி பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.